எவ்வளவு நாள் சார் இந்த ஷூட் போச்சு? எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 13 நாள்ல இந்த படம் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். வாட் என்டையர் படம் 13 நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நடந்துச்சுன்னா 2 விஷயம். நான் மகாராஜாக்கு முன்னாடி இந்த கொட்டேஷன் கேங் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரங்க் இன்னர்லாம் இருக்குல்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் பாக்கெட்ல இருக்கும். ஷூட் போகும்போது வச்சுட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த ஆஸ்பெக்ட் பிடிக்காது. சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, சார் நீங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் பிடிக்காது. இல்ல அது ஆக்சுவலா என்ன கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க. அப்ப நீங்க வெள்ளையா இருந்தாலும் நீங்க சுமாரா இருக்கீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்ல. ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் போனால் துப்பட்டா போட்டு போகணும், இந்த மாதிரியான ஜோன் நிறைய இருக்குது. ஒரு டாமினண்ட்டாக எனக்கு கீழே தான் நீ. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5வது 6வது 7வது படிக்கும்போது எனக்கு என்னோட க்ரஷ் டியூஷனில் வந்து வருவாங்க, என் கூடயே தான் வருவாங்க. அவங்கள நான் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவேன்னா பான்ஸ் பவுடர் அடிப்பேன். இப்போ மீசையை வளர்ந்துருக்கேன். இந்த ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஊதுபத்தியை உடச்சி மீசை மாதிரி லைட்டாக வர வச்சு வரைஞ்சிக்கிட்டு மீசை வளர்ந்துச்சா, எனக்கு வளரவே இல்லை. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், தேங்க்யூண்ணா, நல்லா இருக்கேன். ஸோ நானா இன்னைக்கு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் இப்போ வந்துட்டு ஒருத்தருடைய மனநிலை டக்குன்னு கேட்டலாம். நான் சொல்லுங்க எப்படி இருக்கு, ஹவ் இட் ஃபீல்ஸ்? ஆமா, கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்துட்டு தனியா நம்ம கவனிக்கணும்ல, அதனால அங்கே தனியாக கவனிச்சிக்கலாம். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. காப்பி வந்து அவர் வந்து ஒரு ஸ்க்ராட்சில் ஆரம்பிக்கும் போதுலேருந்து என்கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்படியாவது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடணுன்றது தான் எல்லாரோட கனவும். எல்லாருக்குமே ஒரு கனவு என்னென்னா, நம்மளோட படைப்பை எப்படியாவது பிக் ஸ்க்ரீனில் பார்த்துடணும். இப்போ யூடியூப்பில் ஒன்று அப்லோட் பண்ணுறோம், ஷார்ட் ஃபிலிம் ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீமில் தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் செகண்டரி. பட் பிக் ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது அது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. ஸோ அதுதான் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். நான் அது அவருக்கு தான் ரொம்ப, ஏன்னா த ஒன்லி பர்சன் இந்த இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக இழுத்துற முடியும்னு பண்ணது வந்து அவர் மட்டும்தான், புஷ்பநாதன்றது தான். எனக்கு அவர் சீனியர், அவர் காலேஜ் சீனியர். ஒரே காலேஜில் ஒன்றா, ஐ மீன் நானும் படித்தேன்னு சொல்லக்கூடாது, அவர்லாம் படித்தார், நான்லாம் வந்து போயிட்டுருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ April 4 வந்து படம் வருதுன்னு நினைக்கும் போதே ஸோ ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ் கமான் பிரியதர்ஷினி, உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா பிக் ஸ்கிரீன்ல வந்து நம்மள பாக்குறது சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பி. எஸ் விக்னேஷ், உங்களுக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது, ஸோ அதனால கொஞ்சம் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் as a lead. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அதான் யோசிக்கிறேன். ஓகே, பார்க்கறாங்க விடுதலையில பார்த்தோம், அப்புறம் அந்த நிறைய பேட்டை லப்பர் பந்தல்ல ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு படம் வந்து தியேட்டர்ல என்ன பார்க்க போறேன்றது வந்து சரியல் மூமெண்டா இருக்கு. இது ரொம்ப எக்ஸைட்டாவும் இருக்கு. ஓகே, நல்லா வந்திருக்கு, கண்டிப்பா பார்ப்போம். இல்ல நீங்க பயப்படுற மாதிரி பொறுமையெல்லாம் பேசுவேன். இவ்வளவு நேரம் கலகலன்னு பேசிட்டாரு, கேமரா ஆன் பண்ணணும், இல்ல நாங்க ரொம்ப அமைதியானவங்கன்ற மாதிரி. ஹீரோ இல்ல. ஓகே, தன்னடக்கம். ஓகே, சோ அபிராமி உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்க எல்லாரும் கூடயும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. So sweet. Okay. Thanks to director Pushpanathan sir. Yes. Opportunity கொடுத்ததுக்கு. Yes. Okay. So director கிட்ட இது வந்துட்டு கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஒரு PhD படிச்ச ஒரு பர்சன் அண்ட் ஃபுல்லா ஸ்டடீஸ் அப்படி ஓரியன்டா அப்படி ஓடிட்டு இருக்க ஒரு பர்சன், சினிமால இருக்க பேஷன்னால நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு அண்ட் கடைசியா மகாராஜா அதில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பயணம் தாண்டி இப்போ ஒரு தனியாக டெபியூ டைரக்டராக வந்துட்டு அறிமுகம் ஆறீங்க. இது எப்படி இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா பெரிய படங்களுக்கு பெரிய ஹீரோ பண்ணாத யூடியூப் சேனல்ஸே வியூஸ் நிறைய போகும் ஆக்சுவலாக. ஸோ எங்களை மாதிரி புதுசாக வர சேனலுக்கு வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் ரிஸ்க். எங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு டைம், ஏன்னா எங்களெல்லாம் கொண்டு வரது இதுவே ஒரு ரெகக்னைசேஷன் நாங்கள் பார்க்குறோம். ஸோ தேட்டருக்கு போகும்போது இது மாதிரி, அதாவது பெருசாக வச்சுருந்தா ரெகக்னைசேஷன் இஸ் ரெகக்னைசேஷன். யூடியூப் போட்டு ஒரு 1 லட்சம் பேர் பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ் தான், தேட்டருக்கு போட்டு ஒரு 50 பேர் பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ் தான். ஸோ எங்களெல்லாம் கூப்பிட்டதே ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இதுவே ஒரு சக்ஸஸ் தான். ஸோ கமிங் டு உங்களோட இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக காலேஜ் போனதோட ஸ்டோரி ஒன்று முன்னாடி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, அது நான் பின்னாடி கூட சொல்கிறேன். இந்த மொமெண்ட்டாக எப்படி இருக்குன்னா, அதாவது கண்டிப்பாக ஜெயிப்போம், அதுக்கு தான் வேலை பார்த்துருக்கோம். படம் எல்லாத்துக்கும் 100% கனெக்ட் ஆகும். ஸோ இமோஷனல் இருக்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்வேர் இஸ் கனெக்ட் ஆகும். மொமெண்ட்டாக எனக்கு எப்படி இருக்குன்னா,
இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதாவது ஒரு போரில் ஜெயிச்சா தோத்தாண்டாரு செம்மையாக சண்டை போட்டாண்ட ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. ஸோ சண்டை போட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சண்டை இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் லைக் ஃபிசிக்கல், இமோஷனலாக கேரி பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு டைம் எடுத்திருக்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒவ்வொருத்தருக்கு. ஏன்னா டிஎஸ்கே அவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருந்து படங்களில் பண்ணிட்டுருக்காரு. வந்தது காரணம் ஆக்சுவலாக எனக்கு சீனியர் ஜூனியர் அந்த இடத்துக்குலாம் இல்லை. நான் போய் நரேட் பண்ணேன், இது கண்டிப்பாக பண்ணும்போது எனக்கும் ஒரு பெரிய பிரேக் தேவைப்பட்டுனார். ஹானஸ்ட்டாக வந்தார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லீடர் விக்னேஷ் தான் பண்ணுறப்போ, ஆனால் அவரோட வந்து போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், முக்கியமான பிளேவாக இருக்கும். ஓவரால் பிளேல இருக்கும்போது அவர் தான் மூவ் பண்ணார் கதையை. அப்படி கேட்டு ஒரு ஹீரோவாக இருந்து வரும்போது இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் கட் ஃபீல் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பிக் பண்ணி வர்றதுக்கு வந்துட்டு, ஏன்னா இது பெரிய ப்ராஜெக்ட், நம்ம வந்து ப்ராமினெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருந்திருக்கும். பட் நீங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல அங்கே இங்கே பார்த்துட்டு எப்படி கரெக்டாக சூஸியே இவங்களெல்லாம் பிக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து இது ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஒரு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, செந்தில்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்குது துபாயில். ஆக்சுவலாக மகாராஜா முடிக்கிற டைம் அவர் ஆக்சுவலாக கூப்பிடார் 2023 சம்வேர் அந்த டயத்தில் வந்து ஷூட் மகாராஜா ஃபைனல் போயிட்டு இருக்கும்போது, என்னடா பண்ணுறேன், அடுத்து ப்ரொடக்ஷன் எழுதிட்டு இருக்கேன், கதை எழுதிட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணிருக்கேன். ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு என்னடா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்சுன்னா ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணிருக்கேன். ஒரு 6 மாதம் கழிச்சு கூப்பிட்டாரு, மறுபடியும் அதே சொன்னேன், என்னடா அதே பதில் சொல்லிட்டு இருக்க, இல்லை கதை சொல்லிட்டு இருக்கேன்னு ஒன்றும் இதாகலன்னு சொல்லும்போது, அப்புறம் ஃபோனை வச்சுட்டேன். பார்த்தா ஒரு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனிச்சு. என்ன அக்கௌண்ட் பணம் போட்டிருக்கீங்கன்னா, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறா, ஒரு வருஷமா சொல்லிட்டே இருக்கு, ஏதாவது ஸ்டார்ட் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு ஆக்சுவலாக. ஸோ இவங்களாம் கேரக்டராக எப்படி இருந்தோம்னா, ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல் ஷார்ட் ஃபிலிம்னா 2009 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், காலேஜ் படிக்கும்போது சென்ட் ஜோசப் திருச்சியில் பண்ணோம். அப்புறம் சென்னை 2013 வந்த பிறகு அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண நாய் சேகர் சொல்லிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கமர்ஷியலாகவும் ஒரு எவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ டிஎஸ்கே அவங்களாம் கிட்டத்தட்ட 2009 தெரியும். நாங்களாம் பேசணும் சொல்லுவோம், இதை பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராப்பராக இது ஒரு விஷயம் அலைன் ஆயிருக்கு ஆக்சுவலாக. 2009 2007 எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காரு அவரு. ஸோ அது அவர் சொல்ல, நாங்களாம் காலேஜ் போகணும். ஆக்சுவலாக காலேஜில் இருக்க எல்லா ஃபைன் ஆர்ட்ஸும் நாங்கள் இந்த அந்த டைம் 2005 ஜாயின் பண்ணா நினைக்கிறேன். 2007 to 2010 பிபி அங்கே பண்ணேன். நாங்கள் நினச்சே பார்க்கல, இப்போ இவர் ஒரு டிரெக்டரா, நான் ஒரு ஆக்டரா இப்படி உட்காருவோம்னு நம்ம நினைக்கல உண்மையிலேயே, டு பி ஆனஸ்ட். ஏன்னா அவர் ஹெச்ஆர்ல இருந்தார். எனக்கு அந்த டைம்ல எந்த ஒரு அறிகுறியுமே தெரியாது. ரொம்ப ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு படிப்பு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அங்கே அக்காங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளோஸ். அங்கே போஷி அக்கா, சிந்து அக்கா, இவங்கெல்லாம் வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கவங்க. இவர் வந்து எங்களுக்கு பெருசாக அசோசியேட்டே இருக்காது. தட் மீன் இங்கே நவீன் அண்ணா கூட, ஆமாம், இவங்கெல்லாம் வந்து என்னோட சீனியர்ஸ். மிமிக்ரி, அவர் மிமிக்ரிலாம் அங்கே அவர் தான் ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணுறாரு. ஸோ இவரோட பெரிய கனெக்ட் இருக்காது, பட் வி நோ ஈச் அதர். அப்போ சடனாக கட் பண்ணால் நாய்சேகர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. அவர் என்னோட நண்பர் டவுட் செந்தில்னு, அவரை வச்சு ஆக்சுவலாக அப்படி வச்சு ஒருத்தரை வச்சு யோசிச்சு ஒன்று பண்ணவே முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பர். அதை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, பிரதர் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது எவ்வளோ தூரம் கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. விஸ்வநாதன் பிரதர்கிட்ட நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து என்ன வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று யோசிங்க. அப்போ ஆதித்ய சேனல்ல இருந்தேன். அப்போ சொல்லி ஏன்னா இந்த நாய்சேகர் வந்து செம்மையை எக்ஸைட் பண்ணிச்சேன். ஒரு நாயை வச்சு, ஒரு டாகை வச்சு ஒரு ஹீரோயிக்கா ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் அந்த ஷார்ட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போலேருந்து பயங்கர ஃபாலோப்லேயே இருந்தேன். அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ தான் வந்து சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன் டெலிவிஷன்லலாம். எப்பயாவது ஒன்று அமைஞ்சிரும் பண்ணலாம் பிரதர், அதுக்குன்னு நான் அமையணும் பிரதர், உடம்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க பிரதர், இதுதான் எப்பயுமே சொல்லுவார். இன்னும் என்னால் குறைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்புறம் இந்த மாதிரி சொன்னார், இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம். அப்போ நானும் அந்த சைடில் மூவிஸ்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருந்த டைமு. நம்ம பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம், சின்ன ஸ்கேலில் பண்ணுறோம், ஒரு படம் எனக்கு ஹிட் ஆகிடுச்சு அதனால நம்ம இது பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது, ரொம்ப வருஷம் ஆசை. அவர் கூப்பிட்டாரு. இங்கே இருக்க யாருமே வித்தவுட் வந்து அவரோட ட்ரீமு அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. இங்கே ஃபினான்ஷியலாக அவர் சொன்ன மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து ஒரு, இப்போ மலையாளத்துலலாம் எப்படின்னா லைக் வந்து ஒரு சின்ன படம் அப்படின்னா செம்மையாக கொண்டாடிடுறாங்க. ஸோ தமிழில் வந்து அந்த சின்ன படம் வெளியில் வர்றதுக்கு டைம் நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் இட்ஸ் ஆல் இவங்களோட எஃபோர்ட்டில், இவங்க யாருமே ஃபினான்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ட்ரீமை மட்டுமே ஓகே ஓடுனால தான் இந்த படம் இங்கே வந்து ரொம்ப பேஷனேட்டா டுவர்ட்ஸ் ஆக்டிங். இந்த ப்ராஜெக்டா வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்களா? ஆமாம், கமர்ஷியலாக நாங்கள் எதுவுமே அதை யோசிக்கல. ஓகே, படம் அவர் பண்ணோம், அவர் எங்களை நம்பினார், நாங்கள் அவளை நம்பியிருக்கோன்றதை நம்பி மட்டுமே தான் இந்த படம் வந்து. சூப்பர். அண்ட் எவ்வளோ நாள் சார் இந்த ஷூட் போச்சு? முதல்ல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 13 நாளில் இந்த படம் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். வாட் என்டையர் படம் 13 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நடந்துச்சுன்னா 2 விஷயம். நான் மகாராஜாவுக்கு முன்னாடி வந்து கொட்டேஷன் கேங் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில்
ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டர் விவேக் சார் வந்து அதாவது கோ டைரக்டர் அன்புன்னு சொல்லியிருக்காரு, அவங்க தான் எனக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மூலம் தான் அங்கே ப்ரொடக்ஷனில் ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரங்க் இன்னர்லாம் இருக்குல்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் பாக்கெட்டில் இருக்கும். ஷூட் போகும்போது வச்சுட்டு டபுள் கால் ஷீட் போகும். முடிச்ச பிறகு நைட் வந்து பணம் செட்டில் பண்ணும். முத 26 லட்சம் டெய்லி, கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் நான் பணம் வச்சிருந்தேன். ஒவ்வொரு நாளும் 26 லட்சம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக. ஸோ அப்போ லைட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ட்ராக்குக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, கேமரா என் பார்க்கும்போது அப்போ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பாடுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு நாள் சிக்கன் 2 கூட்டு பதில் 3 கூட்டு வச்சு எவ்வளோ வருது, இதெல்லாம் சொல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பட்ஜெட்டே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே லேர்ன் பண்ணது தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு நாள் கேமரான்றது ஒரு ரெண்ட் தான், வர டெக்னீஷியனுக்கு இவங்களுக்கு தான் டபுள் பேட்டா இதெல்லாம் போகுது. அப்போ டபுள் பேட்டான்றது கம்மி தான், 50,000 அதிகம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 2700 குறைவு. அப்போ 2700 ஒரு நாளுக்கு பண்ண முடியும், 50,000 ஒரு நாள் பண்ணலான்றது தான். 13 நாள் ஷூட் பண்ணோம். அப்போ ஒரு நாள் ஷூட் பண்ணால் ஒரு நாள் பிரேக் விட்டுரும். அப்படிதான் ஆல்டர்னேட் பண்ணோம். இதை தாண்டி ரிகர்சல், மல்டிபிள் ரிகர்சல் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 டேஸ் ரிகர்சல் பண்ணோம். படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிஹர்சல் எல்லாம் போயிடும். ஆமா, ஸ்கிரிப்ட் பவுண்ட் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பவுண்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு வந்துடுவாங்க. படிச்சது அப்புறம் ஃபுல் டீமாக உட்காந்து ரிஹர்சல் பண்ணுவோம், படிப்போம். அப்புறம் என்ன ஆக்சுவலாக பண்ண போகிறோம் அதை வச்சு அந்த 13 நாளுமே எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஆமா, அது யாருக்கு கொஸ்டின் இருக்கோ அவங்க மட்டும் பண்ண செய்வோம். இதை தாண்டி என்னோட டிஓபி GM சுந்தர், அவர் ஆக்சுவலாக மகாராஜாவில் அசோசியேட்டாக இருந்தாப்புல, லப்பர் பந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இப்போ இருக்க மாமன், அப்புறம் தெலுங்குல பயங்கர ஹிட்டர் இப்போ கோர்ட், இந்த படங்கள்லாம் அவர் வந்து அசோசியேட் DK தினேஷ்குமார் புருஷத்தோட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாப்புல. செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காப்புல. அண்ட் பெரிய பேனர் படங்கள் பண்ணும்பொழுதும் சரி, அல்லது பெரிய டைரக்டர் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்பொழுதும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், நிறைய வந்துட்டு சவால்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த படத்தை ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் நாங்கள் வந்துட்டு 13 நாளில் இந்த ஷூட்டை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற பட்ஜெட் என்ன, அண்ட் அந்த மாதிரியான சவால்கள்லாம் எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் ஆக்சுவலாக பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. முதல் கொடுத்த அந்த பணம் வந்து டே ஆஃப் ஷூட் ஒரு 9 டேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சு. அப்புறம் என் ஒய்ஃபோட செயின்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை பிச் பண்ணி கொஞ்சம் பணம் ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் அதுமே டிலே ஆனிச்சு, கோல்டு இது பண்ணி இருக்கும்போது. அப்புறம் ATM வந்து ஏதோ சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது சாப்பாடுக்கு ரெடி பண்ணோம். அப்போ வீட்டிலேருந்து குக் பண்ணி தான் 2 நாள் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து குக் பண்ணி தான் சர்வ் பண்ணோம் ஷூட்டுக்கு. ஸோ இது ஏன் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ சரண்யா வரும்போது அவங்க வீட்டில் பழங்கள்லாம் இருந்துச்சு, அந்த பழங்கள் எடுத்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து இதில் பண்ண செய்வோம், கொரில்லா மெத்தடில் பண்ணாங்க. நாங்கள் ப்ரொடக்ஷனே கொரில்லா மெத்தடில் தான் பண்ணோம். என்ன கிடைக்குது அப்படி இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது எண்ட் ஆஃப் தி அந்த மொமெண்ட்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, அது ஒரு நாளும் கொண்டு போறதுக்குள்ள நிறைய சேலஞ்சிங்கா இருக்கும். பட் இப்போ ஜாலியா சிரிச்சுட்டு சொல்றீங்க. சோ அதெல்லாம் எப்படி ஒன்னு எடுத்துட்டு வரும்போது இது படம் இல்லடா விக்ரமன் சார் படம் மாதிரி ஆளாளுக்கு ஒன்று குடும்பம்டா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, பட் இந்த விஷயம் தெரியும். லைக் ஃபினான்ஷியலி அவங்க ஒய்ஃப் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு. இதெல்லாம் பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஹஸ்பண்டோட பேஷனை வந்து ஒரு ஒய்ஃப் வந்து தூக்கி நிறுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் இருக்காங்க. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். இப்பெல்லாம் கிடைக்கணும் வரம் அதெல்லாம் அப்படின்றீங்களா? அண்ட் யா, ஸோ உங்களுடைய கதாபாத்திரங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கும்பொழுது அது வந்துட்டு ஓகேவா இருந்துச்சா? அதுக்கு நீங்கள் படத்தை வந்துட்டு இப்போ பார்த்துட்டீங்களா? நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? அண்ட் ஸ்கிரிப்ட் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் அவுட்டாக பார்க்கும்பொழுது ஓ சூப்பராக இருக்குது, இல்லை இதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் உங்களுக்குலாம் தோணிருக்கா? ஸ்டோரி ஸ்கிரிப்டாக அவர் கொடுக்கும்போது வந்து அந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்து லைக் எல்லாரோட லைஃப்லயும் கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒன்று முடிச்சு ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட்ல நிறைய டவுட் கேட்டது ஒரு தான். ஆமாம், நான் ரொம்ப ஈஸியாக கேட்பேன். நான் ஆக்சுவலாக நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு, ஆனால் ஹானஸ்ட்டாக வந்து நிறைய கேள்வி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக கேட்பேன். நடுவில் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ணலாமான்றது கூட நிறைய யோசித்தேன். நான் என்ன ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக நான் அந்த டைமில் வந்து சார் வெற்றிமாறன் சாரோட படம் பண்ணிட்டு இருந்தேன், டானாக்கரன் டைரக்டர் தமிழரசன் சாரோட படம் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் வந்து எப்படின்னா ரொம்ப ரகடாக இருந்தது எல்லா படமுமே. அந்த கதையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டி சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு மாதிரி ஒரு பையன் இருக்கான், அந்த மாதிரி ஒரு பண்ணும் போது எனக்கு வந்து அது சரி ஓகே பண்ணலாமா, நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்ச் பிரேக் அங்கே எடுத்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். கேரக்டராகவே வந்து படிக்கும்போது ஒருத்தரோட கேரக்டருமே தனித்துவமாக இருந்தது. ஸோ லைக் லைஃப்பை எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட அன்புன்ற கேரக்டர் வந்து இப்போ இருக்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்க பசங்களை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பேஷன் உள்ளே இருக்கும், எல்லாருக்குமே அந்த பேஷன் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அதை மறைச்சிட்டு தான் ஃபேமிலிக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஸோ ஓகே இதை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாருக்குமே TSK பிரதராக இருக்கட்டும், பிரியதர்ஷினி இவங்களதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சரண்யா இருக்கட்டும், எல்லாருக்குமே பயங்கரமாக இருக்கும். அதுதான் ரொம்ப எங்களுக்கு இதுவாக இருந்தது படம்.
ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் விடுதலை வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணார்ல, ஆக்சுவலாக அவர் தான் பாம்பு செட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாடிலாம் அப்படி வச்சு வரும்போதே ஒரு மாதிரி ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்க்கு ஒரு லுக் வேணும், அந்த மாதிரி தான் வந்தார் வரும்போது. ஓகே. ஆக்சுவலாக வரும்போது இன்னும் இது ஓகேவானா அப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹி இஸ் ரெடி டு அடாப்ட். ஆக்சுவலாக சூப்பர். ஒரு வரை கன்வின்ஸ் ஆன பிறகு மூவ் பண்ண. ஆக்சுவலி நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் அடுத்த டே பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுங்க, தாடிலாம் பாத்துருவோம் கண்டிப்பா. முடியாதுங்க, அதான் பெரிய பிரச்சனை. தாடி வச்சு அதிகமாச்சா வேற ஒருத்த மாதிரி இருக்க ஷேவ் பண்ண வரும். அது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஆப்வியஸ்லி இருக்கும்ல, ஒரு லுக் இருக்கும். படத்துல ஒரு 2-3 லுக் இருக்கு எனக்கு. ஸோ அது கொஞ்சம் டிஎஸ்கே ப்ரோ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இல்ல நான் அதுதான் கேட்க வந்தேன். எல்லாமே அதில் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய இடங்களை பார்த்துருப்போம், இல்லைன்னா ஒரு ரகர் கேரக்டரா ஒரு இடத்துல ஒரு மாதிரி அண்ணா வந்து பார்த்துருக்கோம். நிறைய காதல் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது? இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அழகா ஒரு லவி சீக்வன்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, லவாங்கி சீக்வன்ஸா. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கே ரொம்ப புது ஜோன் தான். இப்போ ஒரு காமெடி கவுண்டர் அடிக்கிறது, கலாய்க்கிறது, இப்படி இது நான் நிறைய பண்ணியிருக்கேன். கலக்க போகுது யார்லையும் சரி, படங்கள்லையும் ரொம்ப வருஷமாக அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் காமெடி. அதை பிரேக் பண்ணது தான் எனக்கு லப்பர் பந்து. ஸோ ஒரு படத்தோட கிட்டத்தட்ட ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் தான், பட் கிரே ஏரியா. நம்ம நார்மலாக ஃபேஸ் வந்து ஃப்ரேமில் வச்சாலே ஒரு மாதிரி முறைச்சாலே ரக்கட் ஆகிடும். ஊரில் இருந்து வந்தனால அந்த ஊர் லுக்கு அது டெஃபினட்டாக கொஞ்சம் அந்த மீசை கீசெல்லாம் முறுக்கெல்லாம் வச்சா ஆகிடும் அது. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை வந்து ஒரு லவ்வபுளாக ஒன்று யோசிக்கிறதுக்கே மனசு வேணும் அதான் சொன்னல. அவர் என்னன்னா எப்பயுமே கொஞ்சம் உல்ட்டாவாக யோசிப்பார். சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இந்த ஆஸ்பெக்ட் பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, சார் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்க அப்படின்வாங்க. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட் பிடிக்காது எனக்கு. இல்லை அது ஆக்சுவலாக என்ன கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கீங்க. அப்போ நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் சுமாராக இருக்கீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லைல்ல. வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் சும்மா சூப்பராக இருக்கீங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ இங்கே என்னென்னா கலர்ன்றது ஒரு டிஃபைன் பண்ணி இவங்க இது இப்படி தான் பண்ணணும்னு ஒன்று வரையறை இருக்குல்ல, அந்த ஸ்டீரியோ டைப்பு அதை ஆக்சுவலாக பிரேக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். இப்போ நானும் இவங்களும் இது வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஜோனே இருக்குது. அதாவது ஒரு கேரக்டர். நீங்கள் ஒரு யதார்த்த சினிமாவில் ஒரு யதார்த்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதுதான் பிரதிபலிக்குது இது ஸ்க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற க்ரூமிங்கு, வாட் எவர், லுக்கு, ஃபீல் இதெல்லாம் செகண்டரி. ஓகே, பட் யதார்த்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்த்து கனெக்ட் ஆகிக்கணும். இப்போ ஏன் தனுஷ் சாரை வந்து டக்குன்னு நிறைய டைமில் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி டிராகனில் பிரதீப் ரங்கநாதனை ஏன் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனா அவர் என்ன மாதிரி இருக்காரு, நம்மள ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ற ஜோன் மட்டும்தான். ஆமா, இப்படி இருக்கவங்களுக்குலாம் காதல் வராதா? இல்ல இவங்களே லவாங்கி இருக்க கூட நானே லவ் மேரேஜ் தாங்க. தேடி லவ் பண்ணி எனக்கு வெரைட்டி லவ் பண்ணிருப்பாரு. எனக்கு கான்ட்ராஸ்டா இருக்க பொண்ணு என்னோட கலரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. இப்பதானே நீங்க சொன்னீங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன், நான் இது பப்ளிக்காக சொல்றேன் புரியணுன்றதுக்காக. என்னோட கலர்னா நான் கலர்ன்றது எதுக்காக சொல்றேன்னா, ஸோ இதெல்லாம் காதல் கல்யாணத்தில் தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜோனில் இருக்கும்போது எனக்கே அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டருக்குள்ளேயே வச்சுருப்பார். நம்ம கொஞ்சம் அங்கிட்டும் போயிட முடியாது, இப்படியும் போயிட முடியாது. ஒரு மாதிரி அந்த லவ் போர்ஷன்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சட்டில்டாக ஒரு மாதிரி பண்ண வச்சார். எனக்கே புதுசாக இருந்தது அது. ஓகே, நம்ம இந்த மாதிரியும் ஜோன் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, ஒரு சைடு லப்பர் பந்து மாதிரி ஒன்று, சரி ஓகே ஒரு நெகட்டிவும் ஒர்க் ஆகுது, காமெடி நம்மளால் ஓகே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் ஜோனும் ட்ரை பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ஸோ அது ரொம்ப அழகாக அதை வாங்கினார் சார். வந்து எனக்கு ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் ஒரு கேரக்டருமே நம்மளோட ரியல் லைஃப்பில் எங்கேயோ பார்த்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷலி என்னோட கேரக்டருமே வந்துட்டு நம்ம ஃபேமிலியிலே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பாக எல்லார் ஃபேமிலியிலையும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவர் ஒரு 20% தான் அவர் சொல்லும்போது எனக்கு அது போச்சு. ஆனால் நான் ஆக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிஜமாவே இந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த லாஸ்ட் எங்களோட போர்ஷனில் ஒரு லாஸ்ட் சீன் ஒன்று வரும். அதுலலாம் வந்துட்டு நிஜமாவே நான் கிளிசரினே எனக்கு தேவைப்படல, அப்படியே எனக்கு அது நிஜமாவே அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டேன். ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அண்ட் படம் பார்த்துட்டோம், நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். படம் பார்க்கும்போதே அந்த ஒரு கேரக்டருமே நம்ம ரியல் லைஃப்ல ஓ இவங்களா, நம்ம ஃப்ரெண்ட் அவ இப்படிதான் இருப்பா, ஓ இவரா இப்படிதான் இருப்பா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் மெயினாக இதுக்கு ஓகே சொன்னதே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கங்காட்டி தான் நான் ஓகே சார் இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் எனக்குமே அந்த ரோல் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு படத்தில் வந்துட்டு எல்லாருடைய ஸ்கிரிப்ட் எல்லாருடைய போர்ஷனுமே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இவங்களில் பிடிச்ச கேரக்டர் அல்லது இந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு? இல்லை, நான் ஆக்சுவலி ப்ரிவியூ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன் நான். அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா
எல்லா படங்களையுமே வந்து ஒரு மாதிரி ரக்கடாவே அதுதான் நான் சொன்னேனே, ஒரு பர்சனை வந்து திடீர்னு ஒரு சாமிங்கா ஒரு லவ் பண்ற போர்ஷன்ல அழகா இருந்தாருல்ல, ரொம்ப அழகா இருந்தது உண்மையிலேயே. அழகா இருக்கீங்க. ரசிக்கிற எனவே மாதிரி. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்களை தேடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரசிக்கிற லவ் மாதிரி ஜோன்ல இருக்கும். ஆமா, ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் அது. நிறைய அந்த மாதிரி தான் மொமெண்ட் எனக்கு இதெல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் ஜாலியா யாரும் இருக்குல்ல. இனி எனக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டு பி ஆனஸ்ட், இப்போ நீங்க இந்த அழகா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் என் பொண்ணு தான் என்கிட்ட சொல்லுவா. நான் ரெடி ஆயிட்டு ஏதாவது ஈவெண்ட் போறேன்னா வெளியில கிளம்பும்போது சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கப்பா. நமக்கு தெரியும், ஓகே நம்மளோட நம்ம எப்படி இருப்போம் அது நமக்கு தெரியும். பட் நம்ம குழந்தைக்கு நம்ம ஹீரோவாக தான் தெரியும். ஸோ எனக்கு என்னன்னா என்னோட டைரக்டருக்கு நான் ஹீரோவாக தெரிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஜோனில் இப்போ அவர் என்ன சொல்றாரு, பட் ஸ்கோப்பாக வந்து லைக் இந்த கதையை இழுத்துட்டு போகிறதே அவங்க தான் மெயின். லைக் விக்கி ப்ரோவும் சரண்யாவும் தான் வந்து இந்த த்ரூ அவுட் இழுத்துட்டு போகிறது. என்ன எங்களோட ஜோன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டீலிங்ஸ் இருக்குல்ல, இப்போ சில மேல் டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ அவங்களோடதெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் தான், அவங்களோட ஹஸ்பண்ட் நிரஞ்சன்லாம் அந்த மாதிரி ஜோனில் இருக்கிறது தான். அது நீங்கள் ஏன் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் போனால் துப்பட்டா போட்டு போகணும், இந்த மாதிரியான ஜோன் நிறைய இருக்குது. ஒரு டாமினண்ட்டாக எனக்கு கீழே தான் நீ. டு பி ஆனஸ்ட், உமனுக்குள்ளே தான் மென்னு. அது அப்படியே ரொம்ப வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப். ஆமா, நான் சொன்ன மாதிரி ஐ மீன் நான் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கேன்ல, ஸோ எனக்கு தெரியும். என்னாலுமே வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் கேட்குறேன், ஒருத்தருக்கு வேற ஒருத்தருடைய ஃபேவரட் சொல்லணும் அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட ஃபேவரட் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு டிஎஸ்கே, ஆனால் டிஎஸ்கே உங்களுக்கு? எனக்கு வந்து இவங்களுக்கு டெஃபினட்டாக சரண்யா அண்ட் விக்கி இது. ஏன்னா அது நிறைய கான்ட்ராஸ்ட் நிறைய இருக்கும், லவ்வும் இருக்கும், ரொமான்டிக்காகவும் இருக்கும், சண்டைனா அடிச்சுட்டு அந்த மாதிரி சண்டைங்க இருக்கும். கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம ட்ரைலர்ல பார்க்கும்போது இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக்கே. நான் காலேஜில் நாங்கள் ப்ளே பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் என்ன, அந்த வாசம் மட்டும் சாப்பிட முடியும்னா வாசமே போதும், பசங்க கத்துறாங்க. அதுக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த டயலாக். அதுக்கப்புறம் அடுத்து கட் பண்ணா வேறு அடியாகுது மேல அப்படின்னு உள்ள வேலை செஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் எல்லாம் இது நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும், சுகரா இருக்கும். தனக்கான மெனக்கெடுதல் இருக்குல்ல. இப்போ நான் உங்களை பார்க்க வரேன்னா உங்களுக்கான மெனக்கெடுதலுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு வருவேன்னு தெரியும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது 5வது 6வது 7வது படிக்கும் போது என்னோட க்ரஷ் டியூஷனில் வந்து வருவாங்க, என் கூடயே தான் வருவாங்க. அவங்கள நான் வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவேன்னா பான்ஸ் பவுடர் அடிப்பேன். அப்போ மீசையை வளர்ந்துருக்கேன். இந்த ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஊதுபத்தியை உடச்சி மீசை மாதிரி லைட்டாக வர வச்சு வரைஞ்சிக்கிட்டு மீசை வளர்ந்து வச்சா. எனக்கு வளரவே இல்லை. பவுட்ரு போட்டுக்கிட்டு பான்ஸ் பவுட்ரு போட்டுக்கிட்டு அவங்க பார்த்தா நல்லா ஹைட்டாக, அவங்க பக்கத்தில் போனாலே அவ்வளோ ஒரு மாதிரி அப்படி இருக்கும், அவ்வளோ ஃபீலாக இருக்கும், அந்த வாசம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு மெனக்கெடுதல் என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய மெனக்கெடுவோம் ஒருத்தவங்களுக்காக கேர் பண்ணிக்கிட்டு சொல்லுவோம் வேணாண்டி நீ ஏன்டி இது பண்ணுற. ஆனால் கட் பண்ணால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே நைட்டி போட்டு வீட்டில் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சிக்கவே மாட்டோம் நம்ம. இது இப்படி தான் லைஃப் ஸ்டைல், இப்படி தான். நீ ரீசெண்டாக கோபிநாதனை கூட சொல்லியிருப்பாரு, நீங்கள் எல்லாமே ஆண்களை வந்து நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிக்காதீங்க. அவன் கொஞ்சம் ஒரு 35-40 வயசு வந்து கொஞ்சம் அசட்டையாக தான் இருப்பான். முன்னாடி வந்து வழுக்க விழுவும், கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தடிசாக இருப்பார், சொன்னா காதில் திடீர்னு கேட்காது. நீங்கள் அவனை அப்போ பார்த்தாலும் அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அது முடியாது இல்லையா. அதனால் என்ன இயல்பாக இருக்கோ அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி நடைமுறையில் இருக்கிறது தான் நல்லது. அதை நிறைய டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இதில்? கண்டிப்பாக சரண்யா. ஓகே, அவங்க அன்னைக்கு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கு உங்க இது. ஓகே, எனக்கு வந்து சரண்யா இதுதான். ரெண்டு இது என்ன, சரண்யா ஆக்சுவலாக அவங்க வரல, ஏன்னா அவங்க இப்போ மேரேஜ் ஆகி இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆகி அவங்க இருக்காங்க, எல்லாம் ட்ராவல் பண்ண முடியல. ஆக்சுவலாக என்ன ஏன் அவங்க எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கேரக்டர் அடுத்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக மூட் ஸ்விங் அவ்வளோ இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சண்டை போட்டால் சண்டே இருக்கும் அப்படின்னாங்க. ஆக்சுவலி காலைல சண்டை போட்டுருப்போம், சாயங்காலம் ரொம்ப கேட்டு சரி பண்ண போயிடுச்சு, அதெல்லாம் அது ப்ளே இருக்கும். ஆக்சுவலாக காலையில் போகும்போது பைக்கில் ஒரு லென்த்தி ஷாட் ஆக்சுவலாக ஒரு ப்ளே பண்ணுவோம், 1.5 minutes 1 minute 47 சிங்கிள் ஷாட் ஒரு பைக்லேயே சண்டை. ஆக்சுவலி நிறைய நீங்கள் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹஸ்பண்ட் கிளம்பும்போது சண்டை இருக்கும் இல்லைங்களா, அது கேப்சர் பண்ணியிருக்கோம். சூப்பராக கிட்டத்தட்ட ரிகர்சல் மட்டும் ஒரு 3-4 தடவை பண்ணோம், நினைச்ச மாதிரி வரல. அப்புறம் லாஸ்ட் ஒரு டைம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஆர்எக்ஸனில் போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும். ஸோ படத்தில் அது சிங்கிள் ஷாட்டாக பண்ணியிருக்கோம். ஓ வாவ், அதெல்லாம் செம்மையாக பண்ணாங்க ஆக்சுவலாக. சூப்பர். அண்ட் திரும்ப சாயங்காலம் வந்து நார்மலாக பேசிப்பாங்க.
சாப்பிட்டே ஓகே ஆகணும். வீட்ல அப்படிதானே இருக்கும், சண்டை போட்டா இல்ல வீட்ல. ஓகே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. நானும் நைஸ் தாங்க. சரிங்க நீங்களும் நைஸ் தான் நானும் நைஸுங்க. ஆமா சார் எங்களுக்கு மூட் ஸ்விங் இதுல அப்ப அவங்க சொல்றதோட பர்பஸ்னா மூட் ஸ்விங் அவ்வளவு இருக்கும், அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு இதா இருக்கும். அது நல்லா கேரி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த படம் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது சொன்னேன் 13 நாள் தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 13 நாளில் வந்துட்டு ஒரு ஷூட்டிங்னாலே ரொம்ப கலகலப்பாக இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் இருக்கும், நிறைய கோபதாபம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது? தூங்க விட மாட்டாரு. தூங்க விட மாட்டாங்க. கலகலப்புள்ள பரபரப்பு தான். Okay. சூர்யா சார் படம் அந்த மியூசியம் வரல அங்க இருந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்ட்டாங்களா? உங்களுக்கு ஸோ டபுள் ஸ்கெடியூல் அப்படியே ராத்திரி பகலா வேலை பார்க்க வச்சிட்டீங்களா? ட்ரிபிள் என்னங்க சொல்றீங்க? ஆக்சுவலா டபுள் கழிச்சுனா 6 to 2ன்றது சிங்கிள், 2 to 10 டபுள். நம்ம எல்லாமே ட்ரிபிள் தான், 24 hours ரவுண்ட் த கிளாக். ஒரு நாள் காலையில 6 மணிக்கு வந்தேன் சரிங்களா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்காங்க. அந்த டைமுக்கு வந்தேன். ஆக்சுவலா முடிச்சு போகும்போது போட்டோ எடுத்து போனேன், இதை நான் ஞாபகம் வச்சுக்க லைஃப்ல. இப்போ அந்த கோட்டை இருக்கு. அதுக்கப்புறமும் ஒண்ணு பண்ணாரு. அதுதான் நான் வந்து காலைல 6 மணிக்கு வந்தவன், ஈவினிங் 6 மணி ஆச்சு. அடுத்த நாள் 6 வருஷம் விடல, நைட்டு ஃபுல்லா நான் தூங்குறேன், வாங்க ஒரு சீன் பண்ணி வந்துடுறேன். நானும் அப்படியே போயிடுவேன். 24 hours ஷூட் பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சோன்னா நான் வந்து முடியல என்னால சரிங்களா. நீங்க வாங்க 2 பேரும் டிஓபியும் வாங்க, இங்க வரணும் போட்டோ எடுத்துக்கலாம், இது கண்டிப்பா ஒரு நாள் நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சிட்டோன்னா கிளம்ப போகும்போது விக்னேஷ் ப்ரோ அப்படின்னா என்னங்க இல்லை நீங்க போகும்போது அதை டிராவல் ஷாட் மட்டும் எடுத்துலாம். அப்பயும் விட மாட்டீங்க அப்படின்னு ஒரு பைக்ல ஒரு போறது, அது ட்ரெயின் கட்ல இருந்தாங்க. ட்ரெயிலர் இருக்கு ஆக்சுவலா. அது கோவமா போற மாதிரி ஒரு RX சென்டர்ல வர ஒரு ஷாட் இருக்கும். அதனால ரியலாவே ஒரு கோவப்படுத்தி அனுப்பிட்டீங்க. என்னன்னா இவர்கிட்ட என்னன்னா அதை ஹாமா சொல்ல மாட்டாரு, ரொம்ப சாஃப்டா சொல்லி வேலை வாங்கிடுவாரு. நமக்கு வந்து என்னன்னா இவ்வளோ வேலை பார்க்குறோமே இருக்கும் உள்ள. ஏன்னா யூஸ்வலாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, காலைல 9 மணிக்கு போனோமா, சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் ஆச்சா, நம்ம சீன் முடியும். ஏன்னா நாங்களாம் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணனால ஃபுல் டே இருக்காது ஷூட்டு. கரெக்ட், அந்த கேரக்டர் டைமிங்ல கரெக்டா போய் கரெக்டாக 6 மணிக்கு பேக்கப் பண்ணா 5:30 மணிக்கு கூப்பிடுவாங்க எங்களை. ஆமா, ஏன்னா மெயின் ஆக்டர் அதுதானே ப்ராமினென்ட். மெயின் ஆக்டர்ஸ் அவங்க டைம் அவங்களோட இதை முடிப்போம். அப்பதான் உட்காந்துருப்போம். எங்க காலையில இருந்து 7 மணில இருந்து ரெடியாக இருக்கு. லைட்டு போயிருப்போம், லைட்டு போயிருப்போது. ஓகே பார்த்தா பக்கம் டைலாக் இருக்கும். ஓகே லைட்டு போகும்போது முடிச்சிடணும், முடிச்சிட்டீங்க அப்படின்ற. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சினாரியோல தான் எல்லாருமே ஐ திங்க் எல்லா கேரக்டர் ரோல் பண்ற எல்லாருமே அப்படிதான் ஃபேஸ் பண்ணி வருவோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபுல் நம்ம ஒரு கதை ஷோல்டர் மேலே உட்காந்துருக்கும் போது அது இதுவே அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய நீங்கள் இப்போ லீடாக பண்ண போகிறீங்க. அப்போ இதுதான் இப்படி தான். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வெப் சீரிஸ் வந்து லீடாக பண்ணேன். அப்போ நான் என்னன்னா ஐயோ பேசாமல் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இருந்திருக்கலாமே, காமெடியாகவே பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நான் இப்போ ஒன்று பண்ண ஹீ இஸ் பிரெக்னன்ட்னு சொல்லி வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், மூவியாக கன்வெர்ட் ஆகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங், நான் பார்த்துருக்கேன். ஒரு லீடாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது வந்து த்ரூ அவுட்டாக ஐ திங்க் அதுவும் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான டேஸில் ஷூட் பண்ணி முடித்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரு நாள் கூட எனக்கு பிரேக் இருக்காது. காலையில் போனோடனே ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் வரும், டைலாக் பக்கமா எவ்வளோ பக்கம். அப்போதான் ஐ ரியலைஸ் ஓ நான் லீடுடா டேய், அப்போ நான் சுமந்து தான் ஆகணும்ல, அதுக்கு நான் கொடுத்து தான் ஆகணும். கமல் சார் பண்ணது இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம்ன்ற மாதிரி லைக் அவ்வளோ மெனக்கெடுதல் வந்து நமக்கு ஒரு லேர்னிங்காக ஆகுது அது. ஸோ அதுதான் நிறைய கலகலப்பு தாண்டி உண்மையிலேயே பரபரப்பு தான் நிறைய இருக்கும். அந்த ஷூட்டிங்லாம் இப்போ இவங்களும் நானும் பார்க்கில் போயிட்டு இருந்தோம். 6 மணிக்கு மேலே பெர்மிஷன் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நாங்கள் வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவிஷனில் பார்த்தனால எல்லாரும் கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஓகேண்ணா, நானும் ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல எல்லாம் சூப்பராக எடுக்கிறாங்களே. என்னென்னா டைம் முடிஞ்சிச்சு 6 மணிக்கு பேக்கப். இல்லை இன்னும் ஒரே ஒரு ஷாட் மட்டும் இருக்குது, இது மட்டும் சரி பண்ணிடலாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் எனக்கு கை கொடுத்துட்டு போனார், ஓ சாமியாக பிடிக்குங்கிறவங்க போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 போலீஸ் வராங்க திடீர்னு. பார்த்தா வந்துட்டே இருக்காங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை சார் ஷூட் முடிவு சார், அவ்வளோதான் சார் இல்லை பெர்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது தெரியும்ல, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க கூட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டு போகிறது இல்லை, என்னன்னா அந்த கை கொடுத்து ஏதோ ஒரு கை போச்சுல, அந்த கை பார்த்த வேலையா இல்லை அந்த சைட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சார் இங்கே ஒருத்தவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சார், கொஞ்சம் டக்குன்னு என்னன்னு வந்து பாருங்க, பப்ளிக் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு போகிற போக்கில் போட்டு விடுறது. முடிஞ்சிருச்சு. அப்படி இன்சிடென்ட்ல 2 போலீஸ் வந்தாங்க. இப்போ இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், சரிங்க பேக்கப் வாங்க போகலாம், இல்லை அங்கேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சீன் எடுத்துருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். அந்த டைமில் ஒரு செகண்ட் கூட என் ஒய்ஃப் போலீஸு, நான் வந்து என் ஒய்ஃப் தான் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லு. அவர் பாடு கூட போயிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப ஷூட் வந்தார்.
ஸோ இதுதான் மேட்ரு. ஆக்சுவலாக அவங்களும் யாருமே பிரைப் எதுவும் வாங்கல ஆக்சுவலாக. டு பி ஆனஸ்ட் என்ன பேக் ஸ்டோரி என்ன நினச்சுன்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு படம் சின்ன இதில் பண்ணுறோம், இந்த இதோட பர்மிஷன் கேட்டிருந்தேன். அந்த அங்கே இருக்க சிட்லப்பாக்கம் ரைசிங் டீம் அந்த இதில் சொல்லி அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தேன் சார். இவ்வளோ கேட்டாங்க. ஒரு 15 minutes இந்த லைட் போகிற கூட எடுத்து அப்புறம் என்ன எடுக்குது, அப்புறம் ஏற்கனவே இந்த ட்ரெயிலர் கிட்ட சின்னதாக காமிச்சேன் இந்த ஃபேமிலி இது மாதிரி சொல்லிட்டு. அவருக்கு என்னன்னு தெரியல, உண்மையிலே ஃபேமிலியில் பிரச்சனையா தெரியல. ஓ இந்த மாதிரி சரி சரி சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணியில் சொல்லுவாள்ல, நானே ஒய்ஃப்ட சண்டை போடுறதா நைட் ஷிஃப்ட் எடுத்தமின்ற மாதிரி. அதெல்லாம் சூப்பர். நம்ம சொல்ற நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்துட்டு யாரும் பெருசா ரெகக்னைஸ் பண்றது இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லாருடைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு உதவி பண்ணிருக்காங்க இல்லையா? பியூர்லி அவுட் ஆஃப் எல்லாருடைய இன்னொரு ஹேண்ட் தான் வரணும். இந்த டிக்கெட்டுக்குள்ள கவுண்டர் கையை விட்டு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கை கொடுத்தா மட்டும். எஸ், கட்டாயம். ஆமா, ஆக்சுவலி இங்க இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ப்ரிவ்யூ போட்டு காட்டியிருக்கீங்க. ஸோ மகாராஜாலையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட போட்டு காட்டினீங்களா? யாரெல்லாம் பார்த்து வந்து ரெகக்னைஸ் பண்ணி நல்லா இருக்கு? ஆக்சுவலாக நிதின் சார் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் பார்த்தாங்க. அமீர் சார் வந்து 2 பேருக்கும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ப்ராப்ளி வெற்றிமாறன் சார் வந்து அவருமே ஒரு லவ் மேரேஜ். ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த RX 100ல அவரோட இன்ஸ்பிரேஷன் ஒரு இது கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் அண்ட் ரேபிட் ஃபயர். சினிமாவை தவிர எந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வேற ஏதாவது ஒர்க் தோணுச்சுன்னா என்னவா இருக்கும்? அபி எந்த நடிகர் அல்லது நடிகையோட சேர்ந்து நடிக்கணும்னு உங்களுக்கு கனவு? ஐயோ சரி ஓகே சொல்லிடுறேன்.